வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் அனோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அந்த டாப்பிக்கில் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். 3 different machines are used for production. On the basis of the outputs, test whether the machines are equally effective. 3 மெஷின் யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனுக்கு. அவுட்புட்டை பேஸ் பண்ணி 3 மெஷினுடைய ஒரு மெஷினுடைய அவுட்புட்டையும் பேஸ் பண்ணி 3 மெஷினுமே ஈக்குவலி எஃபெக்டிவாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3 மெஷினுமே சமமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா இல்லையாங்கிறத தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் அவுட்புட் டேட்டா. கீழே கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் டேட்டா கொடுத்துட்டாங்க. மெஷின் 1க்கு எவ்வளோ, மெஷின் 2க்கு, மெஷின் 3க்கு 4 விதமான டேட்டா கொடுத்துருக்காங்க ஒரு மெஷினுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒன் வே கிளாசிஃபிகேஷன் அனோவா, ஏன்னா அங்கே மெஷின்ஸுக்கான அவுட்புட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். ஸோ இது அனோவாவில் ஒன் வே கிளாசிஃபிகேஷனில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்ற சொல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சொல்யூஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது நல் ஹைபாத்தசிஸ், அதாவது இது ஹெச் நாட்டுன்னு நம்ம சிம்பாலிக்காக சொல்லுவோம். என்ன ஹெச் நாட், இதுக்கு என்ன மீனிங்னா, there is no significant difference between machines. எந்த டிஃபரன்ஸும் இல்லை, எல்லாமே ஈக்குவலி எஃபெக்டிவ்னு சொல்கிறது தான் இதோடைய அர்த்தம். there is no any significant difference between machines. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் இப்போ என்னென்னு பாருங்கள். ஸ்டெப் 2 alternate hypothesis. இதை சிம்பாலிக்காக எப்படி எடுப்போம்னா H1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதுக்கு இந்த நல் ஹைபாத்திசிஸ்க்கு இது ஆப்போசிட்டாக எழுதணும். இங்கே நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்னு எழுதணும் இல்லையா, இங்கே டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம எழுதணும். தேர் இஸ் சம் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது, 3 மெஷினுக்கும் இடையில ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷின்ஸ். இந்த 2 ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது இந்த அனோவாவை சால்வ் பண்ணும்போது இந்த 2 ஸ்டெப் முதல் 2 ஸ்டெப் காமன். எல்லா சம்முக்குமே இது காமனாக எழுதிடணும் எடுத்த உடனே. ஸோ நல் ஹைபாத்திசிஸ் அப்புறம் ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணுற அந்த கால்குலேஷன் ஏரியாக்குள்ளே போக போகிறோம். எதுலேருந்துன்னா ஸ்டெப் 3லேருந்து. ஓகே, இப்போது ஒன் வே கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 3 என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ். இங்கே காலம்ஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, பாருங்கள் மெஷினுடைய அவுட்புட் 1, 2, 3, 4 காலம் வைஸாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுக்கிறதுனால தான் இது ஒன் வே கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த எஸ்எஸ்சி சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்வோம். கொடுத்துருக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3, இந்த 3துடைய அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை என்ன பண்ணுங்கள், x1, x2, x3ன்னு ஒரு டேர்ம் போட்டு எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 10, 15, 11, 10 மெஷின் 1ல் 10, 15, 11, 10. அதே மாதிரி x2ல் 9, 7, 5, 6, 9, 7, 5, 6. அதே மாதிரி மெஷின் 3ல்
20, 16, 10, 14. 20, 16, 10, 14. இதை போட்டதுக்கப்புறம் ஒன்றுத்துலேயும் பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், அதோடைய ஸ்கொயர்ஸ் போடுங்க. x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 into 10, 100. 15 into 15, 225. அதேமாதிரி 11 into 11, 121. 10 into 10, 100. இங்கே பாருங்கள், 9 9s are 81. அடுத்தது 7 7s are 49. 5 5s 25. 6 6 36. அப்புறம் இங்கே 20 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400. அப்புறம் 16 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 256. 10 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 100. 14 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 196. எல்லாத்துக்குமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் எக்ஸாமில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தப்பு இல்லாமல் போடுங்க. ஏன்னா இங்கே எங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம்முமே உங்களுக்கு தப்பாக வந்துடும். இப்போது அடுத்தது ஒரு இடத்தையும் சமேஷன் ஆட் பண்ணுங்கள். தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடம் வந்து சிக்மா x1 மொத்தத்தையும் வந்து கூட்டணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20, 35, 45 1, 46. ஓகே, அதே மாதிரி இதையெல்லாம் ஆட் பண்ணுங்கள். சிக்மா x1 ஸ்கொயர் தனியாக, இது வந்து 546. ஸோ அதே மாதிரி சிக்மா x2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 வரும். சிக்மா x2 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 191 வருது. ஓகே, அதே மாதிரி சிக்மா x3 வந்து 60. அடுத்தது சிக்மா x3 ஸ்கொயர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 952 வரும். இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸே வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா x1 தி ஹோல் ஸ்கொயர். நல்லா பாருங்கள், சிக்மா x1 ஸ்கொயர் கிடையாது, சிக்மா x1க்கு ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த வேல்யூ தான் அங்கே வரும், டிவைடட் பை ஸ்மால் n. n என்னங்கிறத நான் சொல்கிறேன். சிக்மா x2க்கு ஹோல் ஸ்கொயர் divided by small n plus sigma x3 the whole square divided by n minus cf. cf na correction factor. cf na என்னன்னு சொன்னோம், correction factor. இந்த correction factor calculate பண்ணுறது t square divided by capital N. ஓகேவா, t square. இங்கே டீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா x1 ப்ளஸ் சிக்மா x2 ப்ளஸ் சிக்மா x3. அதுக்கப்புறம் கேபிட்டல் N என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். மொத்தமாக எத்தனை இருக்கிற மொத்த ப்ராப்ளத்துலையும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சரியா, இதை தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஸ்மால் n இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இந்த ஸ்மால் nங்கிறது என்னென்னா இந்த x1ல் எத்தனை ஐட்டம்ஸ், 1 2 3 4 ஐட்டம்ஸ், அதுதான் வந்து ஸ்மால் n. இப்போ நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். சிக்மா x1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா x1 வந்து 46. சிக்மா x2 பாருங்கள், சிக்மா x1 46, சிக்மா x2 27, சிக்மா x3 60. இந்த 3 மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 46 ப்ளஸ் 27 ப்ளஸ் 60, இதுக்கு வேல்யூ வந்து 133. அதுக்கப்புறம் டி ஸ்கொயர் எவ்வளோ, ஓகே, டி ஸ்கொயரை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க கால்குலேட்டர்லனா 16789 அப்படின்னு ஆன்சர் வருது. அப்புறம் n டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கேபிட்டல் N எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், மெஷின் 1ல் மட்டும் 1 2 3 4 ஐட்டம்ஸ், மெஷின் 2ல் 4 ஐட்டம்ஸ், மெஷின் 3ல் 4 ஐட்டம்ஸ். ஸோ 4 × 4 + 4 + 4 12. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 12. அவ்வளோதான். இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் போட்டுடலாமா. டி ஸ்கொயர் டிவைடட் பை n 17689 டிவைடட் பை 12. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 1474.08. இதுதான் கரெக்ஷன் ஃபேக்டர். இப்போ நம்ம போடலாமா சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ்.
sigma x1 the whole square. ஃபார்முலா என்ன? sigma x1 the whole square by n. sigma x1 மட்டும் போடணும். 46 the square by n. 46 whole square divided by n வந்து என்ன? 4. அந்த இடத்துல எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4. x1ல மட்டும் 4 ஐட்டம்ஸ் அந்த இடத்துல. அதே மாதிரி ப்ளஸ் சிக்மா x2 உடைய வேல்யூ என்ன? 27 ஸ்கொயர் பை 4. சிக்மா x3க்கு மட்டும் 60 ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். மைனஸ் 1474.08 ரைட்டா? ஸோ இப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டோட்டலாக கால்குலேட்டரில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இது ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 529. இதுக்கு 182.25, இதுக்கு 900 வரும். ஓகே, மைனஸ் 1474.08. ஸோ ஃபைனலாக சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் அப்படிங்கிற வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 137.17 அப்படின்னு வருங்க. இதுதான் ஸ்டெப் 3ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சொல்யூஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம். சிம்பிள் தான், எல்லாமே சமேஷன் டிவிஷன் அதுதான் வரும். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், எந்த வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு தெரியணும். இப்போது ஸ்டெப் 4 SSE. sum of square within errors, அதுதான் இதுக்கு மீனிங். இந்த sum of square between errorsக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா x1 ஸ்கொயர். இந்த இடத்துல தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இல்லை, சிக்மா x1 ஸ்கொயர் இந்த டோட்டல் 546லாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x3 ஸ்கொயர் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் இதுக்கு தனியாக போட்டுட்டு இதுக்கு டோட்டலாக ப்ராக்கெட் போட்டுங்க. மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் மைனஸ் SSC இந்த வேல்யூ. ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூ, SSC இந்த வேல்யூ. இந்த சிக்மா x1 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டால் தான் அது ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூ போட்டு இங்கே போகிறது இந்த ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட் இல்லை இல்லையா, சிக்மா x1 ஸ்கொயர். x1 ஸ்கொயருடைய கூட்டம்னா 546. ஸோ அந்த மாதிரி அதை ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்புறம் சிக்மா x2 ஸ்கொயர் வந்து 191. சிக்மா x3 ஸ்கொயர் வந்து 952. ஓகே, எல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ? 1474.08 மைனஸ் 137.17. இதை தாங்க ஃபைனலாக சால்வ் பண்ணணும், SSE கண்டுபிடிக்க. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 214.92 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மைனஸ் 137.17 வரும். ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 77.75. இது என்னது? சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் எரர்ஸ். இதை ஸ்டெப் 4ல் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்டெப் 4 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டெப் 5 வந்து கன்க்ளூஷன். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறது இதில் ஸ்டெப் 5ல். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அனோவா டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதுதான் அனோவா டேபிள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். இதில் பிட்வீன் காலம்ஸ் அண்டு வித்தின் எரர்ஸ் ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும். அப்புறம் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதில் என்ன நம்ம ஃபஸ்ட் எழுத போகிறோன்னா பிட்வீன் காலம்ஸ் வருது இல்லையா, இது வந்து ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சது. சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் அந்த வேல்யூ என்ன? 137.17. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வேல்யூஸ் எழுதிடலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எந்த வேல்யூ வரணுங்கிறதுக்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி வித்தின் எரர்ஸ்னு வரும்போது என்ன? சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் எரர்ஸ். அங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 77.75. ஓகே, அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதில் பிட்வீன் காலம்ஸில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
வி இல்லை ஆர் அப்படின்னு எடுத்துக்கங்க, இல்லை நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1. கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். எத்தனை மெஷின் எடுத்திருக்கோம்? மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3, அதுதாங்க நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? இந்த கே மட்டும் இந்த ஸ்டெப்பில் புதுசாக வரும். கேங்கிறது எத்தனை மெஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம். டோட்டலாக சாம்பிள்ஸ் வந்து 1, 2, 3 3 மெஷின் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல கே வந்து 3 மைனஸ் 1. ஸோ இதோடைய ஃபஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2. அப்புறம் செகண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் மைனஸ் கே. கேபிட்டல் என் அப்படிங்கிறது நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போதே எடுத்தோம் இல்லைங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த கிவன் டேட்டா. மொத்தம் 12 ஐட்டம்ஸாக ஒரு மிஷினுக்கும் 4 ஐட்டம் 12 மைனஸ் கே வந்து இங்கே இருக்குது 3. மேலே ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம் 3. ஸோ செகண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9. ஓகே, இது வந்து நியூ 1, இது வந்து நியூ 2. இந்த இடத்துல வந்து நம்ம கால்குலேஷன் வெளியில் எங்கேயும் போடலை. ஸோ பாக்ஸுக்குள்ளேயே இந்த டேபிளுக்குள்ளேயே நீங்கள் கால்குலேஷன் போட்டு இந்த ரிசல்ட்டை எழுதுங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஓகே. அடுத்தது மீன் ஸ்கொயர். மீன் ஸ்கொயரில் பிட்வீன் காலம்ஸை பொறுத்த வரைக்கும் அது எம்எஸ்சி அப்படின்னு அர்த்தம். இதில் மீன் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸுக்கு என்ன ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்குன்னா, சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்ஸ் டிவைடட் பை கே மைனஸ் 1. இந்த கே மைனஸ் 1 தான் அங்கே வரப்போகுது. இந்த எஸ்எஸ்சி தான் இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? 137.17 டிவைடட் பை கே மைனஸ் 1 என்ன 2. ஸோ எம்எஸ்சி உடைய ஆன்சர் 68.585. அடுத்தது வித்தின் எரர்ஸ் வரும்போது மீன் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து இது எம்எஸ்இ. ஓகே, இந்த எம்எஸ்இ எப்படி கால்குலேட் பண்ணுறது? எம்எஸ்சியும் இதே மாதிரி தான். எஸ்எஸ்இ டிவைடட் பை இந்த என் மைனஸ் கே இங்கே வரணும். SSE உடைய வேல்யூ என்ன? 77.75 டிவைடட் பை 9. இதுக்கான ஆன்சர் MSEக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.638ன்னு வரும். இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். எல்லாமே இந்த டேபிளுக்குள்ளேயே வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அடுத்தது இந்த எஃப் ரேஷியோ, எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு சிம்பிள் வந்து எஃப்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபார்முலா எம்எஸ்சி பை எம்எஸ்இ ஆர் எஃப்சி வந்து எம்எஸ்இ பை எம்எஸ்சி. என்ன மீனிங்னா, ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ அதை மேலே போட்டுக்கணும் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதில் எது லார்ஜஸ்ட்டோ அதை மேலே போடுங்க. இப்போ இதை பாருங்கள், எம்எஸ்சியில் எது லார்ஜஸ்ட்டு? 68.585 இதுதான் லார்ஜஸ்ட். டிவைடட் பை எம்எஸ்இ வந்து 8.638. இப்படி போடணும். அதுக்கு தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஆர் போட்டு எழுதுறது. எது லார்ஜஸ்ட்டாக வருதோ அதை மேலே போட்டுக்கிறோம், எது ஸ்மாலஸ்ட்டாக வருதோ அதை டிவைடட் பையில் கீழே போடுறோம். அப்படி தான் இந்த ரேஷியோ எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபைனல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7.939. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டேபிளே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்போ பாருங்கள், calculated எஃப் வேல்யூ எவ்வளோ? இந்த டேபிளில் 7.939. இதை ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி தான் வந்து அந்த நல் ஹைபாத்திசிஸா இல்லை ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸா எதை ஏற்றுக்கலாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸில் எஃப் டேபிள் இது பாருங்கள், எஃப் டேபிள், எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிளில் இந்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் 1% சிக்னிஃபிகன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் அதேலாம் 0.1% அப்படின்னு இருக்கும். கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணல சிக்னிஃபிகன்ஸ் லெவலை பற்றி. எந்த டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவல் தான். ஒருவேளை 1% சிக்னிஃபிகன்ஸ் லெவல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டினில் ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் அப்போ இந்த 1%க்கோ இல்லை 0.1% கொடுத்துருந்தா 0.1%க்கோ போகணும்.
எதுவுமே கொடுக்காத பட்சம் நம்ம எதை எடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாக 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவலுங்கிற எஃப் டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸில். இதில் எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டேபிள் எஃப் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் R1 R2 இது R நியூ எப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள் R1 R2 2,9 R1ல் 2 R2ல் 9 2,9க்கு FT டேபிள் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளில் பாருங்கள் இதுதான் வந்து R1 இப்படி போகிறது, இது வந்து R2 இப்படி வர்றது. R1ல் 2 அப்படியே வாங்க, R2ல் 9 4.26ன்னு வருது பாருங்கள். 2க்கு நேராக இந்த 9க்கு நேராக 4.26. ஸோ டேபிள் வேல்யூ எவ்வளோ வருது 4.26. இதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இந்த பேப்பர் எக்ஸாமில் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ் வந்து எக்ஸாமில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அது இருந்தால் தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த டேபிள்ஸ் புக் வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது கம்பேர் பண்ணுங்கள், கால்குலேட்டட் வேல்யூவும் டேபிள் வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்கள், எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 7.939 கிரேட்டர் தென் 4.26 இல்லையா, அதாவது கால்குலேட்டட் எஃப் வந்து கிரேட்டர் தென் டேபிள் எஃப். இப்போ நீங்கள் எப்படி கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இது கன்க்ளூஷன் எடுக்கிறதுனா, ஒருவேளை கால்குலேட்டட் எஃப் டேபிள் எஃப்பை விட கம்மியாக இருந்ததுன்னா தென் அக்செப்ட் நல் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸில் நம்ம என்ன சொன்னோமோ அதை எடுத்துக்கணும். அப்படி ஒருவேளை கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட கிரேட்டடாக வந்திருந்ததுன்னா ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் எடுத்துக்கணும், அதாவது ரிஜெக்ட் த நல் ஹைபாத்திசிஸ்னு அர்த்தம். இங்கே என்ன வந்திருக்கு, கால்குலேட்டட் வேல்யூ அதிகமாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது இது எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி வந்ததுனால ரிஜெக்ட் நல் ஹைபாத்திசிஸ். ஆனால் ரிஜெக்ட் நல் ஹைபாத்திசிஸ் நம்ம எழுதக்கூடாது, ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸை சொல்யூஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே என்ன ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ், there is some significant difference between the machines. The machines are not equally effective. அதுதான் வந்து ஆன்சர். ஆக்சுவலாக என்ன சொல்யூஷன் எழுதணும்னா there is some significant difference between the machines, then the machines are not equally effective. எல்லாமே சேமான எஃபிஷியன்சியில் இல்லை, ஒன்றும் மாறுது. இதுதாங்க ஃபைனல் கன்க்ளூஷன். இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. ஸோ ANOVA ஒன் வே கிளாசிஃபிகேஷனுடைய சொல்யூஷன் இதுதான்.